பிரியாணி டேஸ்ட்டில் கோகனட் மில்க் ரைஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொன்னிறமாக இந்தளவு வதக்கி எடுத்துக்குங்க. 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா வதக்கிங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வைக்கணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 விசில் விட்டுடலாம். ஒரு விசில் ஸ்பீடாக, ஒரு விசில் சிம்மில் கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். விசில் போனதுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.